Spider-Man, பாயலையா? வணக்கம், எனது பேர் ரெனாத்தே. என்ன பேர்? மேகசின், இன்டர்நேஷனல் மேகசின் 2வது இடமா சொல்லி இருக்காங்க. அந்த 2வது இடத்தை அடையறதுக்குரிய ஒரு But I'm from Germany. Germany. Yes. நான் வந்து ஒரு 26 வருஷம் பிறந்தது அங்கதானே? இல்ல நான் யாழ்ப்பாணத்துல இருந்தேன். யாழ்ப்பாணத்துல. கேரளத்துல வந்தது என்ன மாதிரி ஃபீல்? சந்தோஷமா இருக்கு. நாட்டை காட்டுறது தான் பிள்ளைகளோட வந்தேன் நான். வெற்றிகரமா கடல் ஓட தொடங்கிருக்கீங்க. ஓ சூப்பரா தான் இருக்கு. ஓப்பனிங் செய்கிறோம். அதில் வந்து ஹயாக்கிங்க்கு வந்து நாங்கள் வந்து 500 இன்றைக்கு மட்டும்தான் எடுக்கிறோம். இதில் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னா ஹயாக்கிங் இருக்குது, பெடல் போட் இருக்குது, விஆர் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதோட போட் ரைடிங்கும் இருக்குது. விஆர் இதுக்கான சேஃப்டி ஹெல்மெட் முதலாக 2 போட்டை பெடல் போட்டை நாங்கள் ஓட பண்ணியிருக்கிறோம். 2ம் சக்ஸஸ் அண்டு காணும் சந்தர்ப்பங்கள்ல அந்த Very nice to see. You can see all the seagrass. It's beautiful. Everyone should experience. இந்த கடல்சார் போட் சர்வீஸ் எல்லோராலையும் விரும்பக்கூடியது. உதாரணமாக உள்ளூர் டூரிஸ்ட் அல்லது இன்டர்நேஷனல் டூரிஸ்ட், வெளிநாட்டு சுற்றுலா துறையை சார்ந்தவர்கள் கூட இங்கு வந்து இந்த இடத்துல ஒரு நேச்சுரலான ஒரு கடல்சார் அனுபவங்களை பெற முடியும். இது வந்து சொல்ல இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையின் கடற்கரைகளில் 40 வீதமான கடற்கரை வந்து நமது வடபகுதியில் காணப்படுகிறது. அதிலும் பெரும்பாலான பகுதி வந்து யாழ் மாவட்டத்தை சுற்றியே அமைந்திருக்கிறது. இந்த இடத்துல பெடல் போட், ஹயாக்கிங் அப்படியான விடயங்கள் இந்த சின்ன லகூன் ஏரியாவுக்குள்ள நடைபெறும். உறவுகளே வணக்கம். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் கோட்டையுடைய பின்பகுதியில் நிற்கிறேன். உங்களுக்கு வந்து தெரிந்திருக்கும், உலகிலேயே வந்து சுற்றுலா மையப்படுத்தி யாழ்ப்பாணத்தை வந்து 2வது இடமாக தெரிவு செய்திருக்கிறேன். அது சொன்னால் போட்டிங் சேவை வந்து இன்றைய தினம் தொடங்கி இருக்கிறேன். இன்றைய தினம் தான் யாழ்ப்பாணத்தில் முதலாக வந்து இந்த போட்டிங் சேவை தொடங்கி இருக்கிறேன். பாப்பம் இங்கே வந்து போய் என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் இங்கே நடைபெறது, என்ன எல்லாம் வந்து இங்கே போட்டிங் சேவையெல்லாம் இங்கே நடக்குன்னு சொல்லி இந்த காணொலி மூலம் வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீர்கள். வாங்க இந்த காணொலிக்குள்ளே போவோம். இங்கே வந்து என்னென்ன சேவைகள் நடைபெறுகிறது, என்ன மாதிரி தொடக்க விழா எல்லாம் இங்கே நடைபெறும்னு சொல்லி இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நிசாந்தன் யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டாக வாரீங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. வாங்க இந்த காணொலிக்குள்ளே போவோம். இதில் பாருங்கள் வந்து இப்போ நாங்கள் யாழ்ப்பாண பிரதான போலீஸ் ஸ்டேஷனால் நாங்கள் வரையக்க இது வந்து பண்ணைக்கு போகிற ரோட். இந்த பண்ணைக்கு போகிற ரோட்டில் வந்து இதால் வரையக்க பாருங்கள், இதில் பேனர் ஒன்று காட்டியிருக்கணும் பாருங்கள், ஜெப்னா டூரிஸ்ட் அட்வான்ஸ் எல்லாளன் போட் சபாரின்னு சொல்லிட்டு கட்டியிருக்கேன். இது சம்மந்தமான இதுகள் இருக்குது. இங்கே பாருங்கள் போட்டிருக்கேன். இந்த பேனர் கட்டியிருக்கு. இந்த இதில் பார்த்தா எதிராக வந்து தான் இன்றைக்கு வந்து தொடக்க விழா இங்கே நடைபெற்றது. இனி வந்து காலை 9 இருந்து இரவு 9 மணி வரைக்கும் இங்கே நடைபெறும் சொல்லி சொன்னவன். Spider-Man, பாயலையா? பாயணும் மேல. இந்த எல்லாளன் சேவையானது ஒரு நிலைவரான சேவையாக இருக்கும் என்பதை அவர்களது சுற்றுலா ஏற்கனவே அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த சுற்றுலா சேவையானது எங்களுக்கு கட்டியம் கூறி நிற்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையின் கடற்கரைகளில் 40 வீதமான கடற்கரை வந்து நமது வடபகுதியில் காணப்படுகிறது. அதிலும் பெரும்பாலான பகுதி வந்து யாழ் மாவட்டத்தை சுற்றியே அமைந்திருக்கிறது. யாழ் மாவட்டத்தை சுற்றி பார்த்தீர்களானால் ஏறத்தாழ 20 தீவுகள் இருப்பதாக தகவல்கள் கூறுகிறது. அதிலே சப்த தீவுகள் என்று சொல்லக்கூடிய அந்த 7 தீவுகளும் முக்கியத்துவம் பெறுகின்றன. வேலணை, புங்குடுதீவு, நயனாதீவு, காரைநகர், நெடுந்தீவு, அனலதீவு, எழுவதீவு. இந்த 7 தீவுகளும் வந்து சப்த தீவுகள் என்று அழைக்கப்படுகிறது. இதை தவிர இன்னும் 15க்கும் மேற்பட்ட தீவுகள் எமது பிரதேசத்துக்கு அண்மையிலேயே இருக்கின்றன.
அதிலே பல தீவுகள் வந்து மக்கள் வசிக்காத அல்லது மக்களது பாவனைக்கு உட்படுத்தப்படாத தீவுகளாகவே இருக்கின்றன. இவ்வாறான அழகிய கடற்கரைகளில் ஏரிகள், குடாக்கள் என்ற அந்த கடற்கரைகளுக்கே உரிய வகைப்படுத்தல்களில் கன பகுதிகள், பல்வேறுபட்ட பகுதிகள் வந்து நமது பிரதேசத்தில் இருக்குது. அவ்வாறான ஒரு பிரதேசத்தை வந்து சுற்றுலாத்துறை சார்ந்து நாங்கள் சரியாக பயன்படுத்துகிறோமா என்றுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. அந்த விடயத்தை வந்து இந்த எல்லாளன் படகு சேவையினர் வந்து தங்களது ஒரு கவனத்தில் எடுத்து இவ்வாறான ஒரு சேவையை வந்து இன்றைக்கு இந்த தொடங்குறதுன்றது நிச்சயமாக ஒரு நீண்டகால அடிப்படையில் வந்து எங்களுக்கு சுற்றுலாத்துறைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரமாகவே அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களோட ஒப்படைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வடபகுதியை பொறுத்த வரைக்கும் இளையோர் வந்து இந்த சுற்றுலாத்துறையில் ஈடுபடுற ஒரு தன்மை வந்து அதிகரித்து கொண்டே போகுது. அது கூட எங்களுக்கு நாங்கள் ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக பார்க்குறோம். வெளிநாட்டுக்கு போய்த்தான் உழைக்க வேணும், வெளிநாட்டில் தான் எங்களுக்கான எதிர்காலம் இருக்கென்று நம்பி அதை நோக்கி சிந்தித்து கொண்டு அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த இளம் சமூகத்துக்கு இவ்வாறான இளைஞர்கள் எடுக்கக்கூடிய இந்த முன்னெடுப்புகள் வந்து ஒரு நம்பிக்கையையும் ஆர்வத்தையும் தாங்களும் இவ்வாறாக ஈடுபடலாம் என்ற ஒரு உத்வேகத்தையும் அளிப்பதாக அமைகிறது. வெளிநாட்டில் போய் அவர்கள் ஊர் பெயர் தெரியாத இடத்துல அந்த காலநிலைகளுக்குள்ள கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய அந்த பணத்தை, அந்த வருமானத்தை ஈட்டக்கூடிய அந்த வருமானத்தை எங்களது மண்ணிலேயே, எங்கள் உறவுகளோடு, எங்களது பிரதேசத்திலேயே நாங்கள் வாழ்ந்து கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை இன்று இவர்கள் இந்த பிரதேசத்து இளைஞர்களுக்கு தெரிவிப்பதாகவே நான் கருதுகிறேன். அந்த வகையில் இவர்கள் இன்று முன்னெடுக்கக்கூடிய இந்த செயற்பாடானது இன்னும் பலரை இந்த துறைக்குள் இட்டுக்கொண்டு வரும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். மேகசின், இன்டர்நேஷனல் மேகசின் 2வது இடமா சொல்லியிருக்கிறாங்க. அந்த 2வது இடத்தை அடையறதுக்குரிய ஒரு முக்கியமான ஒரு தொழிலை எங்கே எங்களை 3 பேரையும் அழைக்கிறோம் முன்னுக்கு வாங்க. ஒரு அந்த 2வது இடத்துல வாயால சொல்லலாம். இது ஒரு முதற்படி. என்ன மேனேஜர், இது ஒரு முதற்படி. அவர்களை நான் வரவேற்கிறேன். உங்களுக்கு எங்களுடைய சுற்றுலாத்துறை பணியத்தினுடைய இங்கே இயக்குனரும் இருக்கின்றார்கள். எங்களால் முடிந்த உதவிகளை உங்களுக்கு செய்வோம் என்று கூறி செய்திருக்கிறோம். அது மாதிரி ஒரு கவலையான விஷயம்தான், 2 போட் நாங்கள் ஓட பண்ணாங்க. இன்றைய காலமாக வந்திருக்க வேண்டியது இன்னும் வரையில். இப்போ தான் பூனை ஏரியாவில் வந்தோன்னு இருக்குது. அதுதான் இதில் இந்த நிகழ்ச்சியோட ஸ்பெஷலே அதுதான். பார்த்தீங்கன்னா சொன்னால் ஜாக்கெட், இந்த ஜாக்கெட்டை போட்டு தான் நான் போட்டில் பயணம் செய்யலாம். ஹெல்மெட் எல்லாம் இருக்குங்க, ஹெல்மெட் ஜாக்கெட் எல்லாம் இருக்குது. வடக்கு மாகாண சுற்றுலாத்துறை பணியகத்தினுடைய தலைவர் அதாவது சேர்மன் அவர்களையும் ஏனைய சிறப்பு சொன்னால் இந்த தொடக்க விழாவுக்காக தான் இந்த இது பொருட்கள் எல்லாமே கொண்டு வந்தேன். அதை வந்து இப்போ பேக்கிங்கில் உடைச்சி கொண்டு இருக்கிற பாருங்கள், பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்றையிலேருந்து வந்து இது தொடக்க விழா. இன்றைய தொடங்கி நீங்கள் வந்து யாழ்ப்பாணம் வந்துச்சுன்னா இதில் வந்து பயன்பெறலாம் என்று வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன். இதில் வந்து பிரதம விருந்தினர் தான் இன்றைய தினம் வந்து தொடக்க விழாவுக்கு தொடக்கி வைக்க போயிருப்பேன். தான் தொடக்க விழாக இந்த பயணிக்க போயினேன். படம் எல்லாம் வேத்தினியா
இனி வந்தால் யாழ்ப்பாணத்தில் ஒரு கலக்கலாம். பொழுதுபோக்க நடவாக யாழ்ப்பாணம் பண்ண மாறப்போகுது, இன்னும் ஒரு அட்வான்ஸாக மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன். இன்றைய தினம் வந்து நீங்கள் தொடர்ந்து இந்த உல்லாச கடற்கரையை வந்து நீங்கள் பார்க்கலாம், பார்வையிடலாம், பயணிக்கலாம். இன்னும் சில ஒரு குறிப்பிட்ட நாளில் இதெல்லாம் வந்து செய்திருவேன் நினைக்கிறேன். நல்ல படிகள் போல அழகிய ரைடர் வந்து தயார் நிலையில் See this direction, right? Someone in the middle or I'm here? நடுவில் இருக்கணுமா? பசி பசி அங்க பாக்க இருப்போம். முதலாவது பரிச்சாட்ட பயணம் என்ன வெற்றிகரமாக தொடங்குறது பாருங்க. வாவ், வெற்றியா தொடக்கம். இனி நீங்கள் வந்து போட்டிங் செய்யலாம். யாழ்ப்பாணத்தின் ஒரு சுற்றுலாவை வந்து முக்கியத்துவம் கொடுத்து இந்த வந்து தொடக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பாருங்கள், இது வந்து தொடங்கிட்டு இந்த போட்டிங் வந்து இப்போ செய்து கொள்ளலாம். பாருங்கள், இந்த போட்டிலையும் வந்து நீங்கள் பயணம் செய்து கொள்ளலாம். குறிப்பிட்ட தூரம் வந்து நீங்கள் போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதில் நீங்கள் பாருங்கள், அதில் போய் கொண்டிருக்கீங்க. நாங்கள் பாருங்கள், பாருங்க, ஒரு வெள்ளைக்காரர் ஒரு ஆள் இங்கே வந்து அவர் தான் ஓடிக்கொண்டிருக்கா. பின்னுக்கு அவால் செய்து அதை வலிக்கிறா. அதால் வந்து இந்த படம் வந்து போய்கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியமாக இருக்குது. பார்ப்போம், இந்த அடுத்த கட்ட இந்த போட்டும் வந்து தயார் இதாக இருக்குது, அதையும் பார்க்கக்கூடியமாக இருக்குது. இப்போ பாருங்க, வந்து ஒரு பெரிய போட்டும் வந்து போய் கொண்டிருக்குங்க பாருங்க. மற்ற இந்த சின்ன போட் வந்து போயிட்டு வந்து கொண்டிருக்குங்க பாருங்க. பட் வந்து பார்ப்போம், நாங்கள் 7 மண்டா காய்ச்சி பார்ப்போம், இந்த எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு பார்ப்போம். இந்த மாதிரி சொல்லி இந்த எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு பார்ப்போம். இது வந்து வெளிநாடு வந்த ஒரு அக்கா தான் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குவீங்க. இந்த மடகு சேவை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்பது மிக மகிழ்வான தருணம். அதனை முதலாவது இருவரும் சென்று இப்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். இது அவர்கள் தங்களது எல்லை அடைந்து விட்டனர். அவர்களை வாழ்த்தி கைதட்டி வரவேற்போம். Very calm water, very nice to see. You can see all the seagrass. It's beautiful. Everyone should experience. Different experience here. Different experience. Where are you from? I live in Colombo, but I'm from Germany. Germany. Yes, I can only recommend to do it. It's very calm and peaceful. Beautiful. Okay. You are already gone Vietnam, other places? Yes, a few places I went around the area. Fort, of course. I saw Nai Na Thivu, many temples, Kiri Malai. It's a beautiful place to come. I love coming to Jaffna. I've been many times here. Okay, thanks. Thank you for your experience. Bye.
இது வந்து எல்லாளன் போட் சர்வீஸில் வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து இன்றைக்கி தான் ஓப்பனிங் செய்கிறோம். அதில் வந்து ஹயாக்கிங்க்கு வந்து நாங்கள் வந்து 500 இன்றைக்கு மட்டும்தான் எடுக்கிறோம். இதில் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னா ஹயாக்கிங் இருக்குது, பெடல் போட் இருக்குது, விஆர் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதோட போட் ரைடிங்கும் இருக்குது. விஆர் கிளாஸ்ன்றது வந்து இப்போ எல்லா இடமுமே வந்து பார்க்கலாம். அது இன்றைக்கி வந்து ஒரு 3 minutes வீடியோ வந்து ஜெஃப்னாவில் இருக்க எல்லா நேச்சரையும் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் அதாவது ஜெஃப்னாவில் இருக்கிற ஒரு கல்ச்சர் சம்மந்தமாக இந்த டூரிசம் சம்மந்தமான எல்லா விதமான வீடியோவும் அதில் இருக்கும். இப்போ நாங்கள் வந்து 3Dயில் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஓ இங்கே இருக்குது. இந்த விஆர் கிளாஸ் மூலம் 3 minutes வீடியோ நீங்கள் இப்போ அதை போட்டு பார்த்துக்கொள்ளலாம். அது வந்து 3 minutes வீடியோ, அதுவும் 500 தான். 500 தான் சார்ஜ் பண்ணுவோம். வணக்கம், இது ஜெஃப்னா டூரிசம் அண்ட் அட்வென்ச்சர். இப்போ நாங்கள் ஃபிஷிங் டூரிசம், கேம்பிங், அப்படியான போட் ரைடிங், அப்படியான படகு சேவையை செஞ்சுட்டு வரோம். இன்றைக்கு முதலாக பண்ண கடற்கரையில் இந்த லகூன் ஏரியாவுக்குள்ளே எல்லாளன் போட் சஃபாரி ஒன்றை ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த இடத்துல பெடல் போட், ஹயாக்கிங் அப்படியான விடயங்கள் இந்த சின்ன லகூன் ஏரியாவுக்குள்ளே நடைபெறும். வேறு இன்றைக்கு தான் எங்களுக்கு கிடைச்சது 30ஆம் தேதி, அதாவது ஜனவரி 30 தான் எங்களுக்கு இதுக்கான அப்ரூவல் கிடைச்சது. அப்போ நாங்கள் அவசரமாக இதை உடனடியாக ஸ்டார்ட் பண்ணணுன்றதைக்காண்டி ஒரு குறுகிய நாட்களில் 3 நாட்களில் ரெடி பண்ணபடியால் எங்களுக்கான அந்த ஜெட்டிக்கான அனுமதி கிடைக்கல இன்னும். அப்போ அதுக்காண்டி தற்காலிகமான ஒரு இறங்குதுறையை பயன்படுத்தி நாங்கள் இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். இது இனி அடுத்ததாக நான் ஜெட்டியோண்ட புறநமைச்சு போட்டு அடுத்த வேலையை செய்வோம். இப்போ இன்றைக்கு நாள் சாஃப்ட் ஓப்பனாக தான் இதை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். நடைபெறுமா இல்லாட்டி இது இண்டையிலிருந்து இது நடைபெறும். இப்போ நாங்கள் ஒரு 2 மாதத்துக்கு முதலே பெடல் போட் ஒன்று ஓட பண்ணியிருந்தோம் நாங்கள். அப்போ அது கொஞ்சம் காலதாமதமாகி நேற்று என்னது கொஞ்சம் பிரேக் டவுன் ஒன்று ஆகிட்டு இப்போ தான் வந்து கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் லைவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பூனகிரி மட்டத்தில் வந்துட்டு இன்னும் ஒரு 1 hour கேப் இருக்குது வந்து சேர்றது. அதுவும் வந்துட்டேன்டால் ஃபுல் அண்ட் ஃபில் ஆயிரும். நாங்கள் இது ஒரு ஆரம்ப நேரத்தில் இந்த லகூன் ஏரியாவுக்குள்ளே ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் உண்டு, நீங்கள் பார்த்துருப்பீங்க 2017-18 அந்த டைமுகளில். அப்போ நாங்கள் உடனடியாக அந்த 10 போட்டையும் இதில் 10 பெடல் போட்டு இறக்குறதா முதல் திட்டம். ஆனால் உடனடியாக இறக்குறதுக்கு முதல் ஒரு பயிற்சி ஒன்று தேவைன்றதுக்காண்டி முதலாக 2 பெடல் போட்டை நாங்கள் ஓட பண்ணியிருக்கிறோம். 2ம் சக்ஸஸ் அண்டு காணும் சந்தர்ப்பங்களில் அந்த மிச்ச 8ஐயும் உடனடியாகவே நாங்கள் கடலில் இறக்குறதுக்கான முயற்சி எடுப்போம். ஒவ்வொரு நாளும் 9 to 9 இரவும் இந்த இடத்துல இந்த லகூன் ஏரியாவுக்குள்ள டிராவல் பண்ணக்கூடிய நைட் லைட்டிங் எல்லாம் இருக்கு. கடல்ல லைட்டிங் எல்லாம் செட் பண்ணி போட்டு ஒரு வித்தியாசமான ஒரு டிராவலிங் ஆகும் இருக்கும். இதோட நாங்கள் அட்வென்ச்சர் டூரும் கொடுக்குறோம். ஃபிஷிங் டூரிசம், இங்கே இருக்கிற எங்களோட கடல் வளத்தை நாங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இங்கே இருக்கிற ஏர்லி மார்னிங் கூட்டி கொண்டு போய் கடல் தொழில், இங்கே பாரம்பரிய கடல் தொழில்கள் செய்வாங்க, அதுகளை பார்வையிடுறது, நாங்களே விலை வீசி மீன் பிடிச்சி அந்த மீனை பொறிச்சு கொடுக்குறது, அப்படியானதெல்லாம் நாங்கள் கடலில் செய்கிறோம். மற்றது இங்கே இருக்கிற கடல் அட்டை பண்ணைகளை போய் பார்வையிடுறது, அந்த பண்ணைகளை விசிட் பண்ணி அட்டை பண்ணைகளை பார்வையிட்டு அட்டைகளை தொட்டு உணர்றது, அந்த கணவருக்கு தெரியாது அவுட் சைடில் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் அப்படியான டூரும் செய்கிறோம். மற்றது அது ஒவ்வொரு வகையான பேக்கேஜில் சிறப்பு விருந்தினர்கள் சிறப்பான முறையிலே தங்களுடைய முதல் கடற்பயணத்தை பாத்தீங்களாண்டா சகல விதமான அடுத்ததாக மக்களாகிய நீங்களும் இந்த பயணத்திலே இங்க கேம்பிங் செய்யறோம். இருக்கின்ற கௌதாரி முனை டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட்டை பெற்றுக்கொண்டு உங்களுடைய கடல் பயணங்களை ஆரம்பிக்கலாம் சொல்லி 2 வகையான கேம்பிங் செய்கிறோம். நீங்கள் www.jeffnatourism.lk பார்த்தீங்கன்னா சகல விதமான தேவைகளுக்குமான இதுகள் அதில். மேலும் விஆர் கிளாஸினூடாக நீங்கள் கடற்கரையில் ஓட வர்றதுக்கான வித்தியாசமான ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு ஷோவுக்காண்டி தான் நாங்கள் அங்கே இருந்து கொண்டு வந்தோம். நாங்கள் இப்போ அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எங்களோட டூர் என்றபடியா எங்களோட இது அங்குரார்ப்பணம் என்றபடியால் எல்லாத்தையும் காண்பிக்கிறதுக்காண்டி கொண்டு வரோம். இதில் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே பாதுகாப்பை கருதி கொண்டு ஜக்கெட்ஸ் எல்லாம் வேல்யூவான ஜக்கெட்ஸ், பிராண்டடான இந்த ஜக்கெட்ஸ், ஒவ்வொரு ஜக்கெட்ஸ்லேயும் எத்தனை கேஜி வரைக்கும் ஒரு ஆள் தாங்கக்கூடியதுன்ற சொல்லி இருக்குது. இதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாம் இருக்குது. மற்றது இதுக்கான சேஃப்டி ஹெல்மெட் எல்லாம் இருக்குது.
உண்மையாகவே பாதுகாப்பாக இருந்தால் நெடுங்காலம் சேவையை செய்யலாம். பாதுகாப்பாக தான் நாங்கள் பேக்கேஜை கொடுக்கணுன்றதுக்காண்டி இதை நாங்கள் ஒழுங்குபடுத்தியிருக்கோம். இது எல்லா இடமும் இதுக்கு மட்டுமண்டி இல்லை, தொடர்ச்சியாக எல்லா சேவைக்கும் இந்த பாதுகாப்பும் இந்த கவசமும் நாங்கள் வழங்கித்தான் செய்வோம். அதோட சகல விதமான செக்யூரிட்டி, இன்சூரன்ஸ் எல்லாமே நாங்கள் கஸ்டமர்ஸுக்கு நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம் இந்த சேவையில். ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. Place. You like this place? Oh yeah, nice, very nice. Very new for us. New for us. You take a boat? Oh, No, I'm too old. Sorry. okay, okay, thanks. Thank you and enjoy the day. இது வணக்கம், நான் டாக்டர் விவேகானந்தன், சுற்றுலாத்துறை பணியத்தின் தலைவராக இருக்கின்றேன். இன்று நான் பதவியேற்று 35 நாட்கள். ஆனாலும் இந்த 35 நாட்களுக்கு நாங்கள் ஒரு புரட்சி செய்திருக்கின்றோம். இந்த கடல்சார் போட் சர்வீஸ் எல்லோராலையும் விரும்பக்கூடியது. உதாரணமாக உள்ளூர் டூரிஸ்ட் அல்லது இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட், வெளிநாட்டு சுற்றுலா துறையை சார்ந்தவர்கள் கூட இங்கு வந்து இந்த இடத்துல ஒரு நேச்சுரலான ஒரு கடல்சார் அனுபவங்களை பெற முடியும். இது வந்து சொல்லப்படுகின்றது எக்ஸ்பீரியன்ஸ் டூரிசம். இதில் வந்தீங்கன்னா நல்ல ஒரு காற்று வருகின்றது, இயற்கையாக நல்ல ஒரு அழகான இயற்கை யாழ்ப்பாணத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ளது. இங்கால பண்ணை, இங்கால் கோட்டை, இந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனே இந்த இடத்துக்கு மென்மேலும் மெருகூட்டுகின்றது. இந்த கடல்சார் வியாபாரத்தின் மூலம், இந்த சுற்றுலாத்துறை வியாபாரத்தின் மூலம் இன்று இந்த 3 இளைஞர்கள் காலடி வைக்கின்றார்கள். அவர்களுடைய இந்த பயணம் மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும். இப்படியான ஒரு சுற்றுலாத்துறை சார்ந்த தொழில் முயற்சிகளை சுற்றுலாத்துறையை சார்ந்த நாங்கள், அதாவது அரசாங்க நிறுவனங்கள் வரவேற்கின்றோம். வருங்காலத்தில் இப்படிப்பட்ட சுற்றுலா தொழில்சார் முயற்சிகள் வர வேண்டும். அதற்கு இங்குள்ள மக்களும், ஜாழ் மாவட்ட மக்கள் அல்லது வடமாகாண மக்கள் இதற்கு முழு ஆதரவையும் வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த திட்டத்தை நீங்கள் எல்லா இடத்துக்கும் கொண்டு செல்லுங்கள். இது திட்டம் இன்று யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்படுகின்றது. நன்றாக ஞாபகம் வச்சிருங்கள். இந்த மாதிரி திட்டங்கள் வடமாகாணம் முழுவதும் இப்படியான கடல்சார் சுற்றுலா மையங்கள் உருவாக்கப்பட்டு அதன் ஊடாக இலங்கையினுடைய சுற்றுலா இல்லை, வடமாகாணத்தின் சுற்றுலாவும் விருத்தி அடைய வேண்டும் என்று சொல்லி கூறிக்கொண்டு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ பாருங்கள், நீங்கள் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்றைய திரும்ப 2 இல்லை 3 போட்டு சவாரி தொடங்கி இருக்குன்னு பாருங்கள். அதில் வந்து தாங்களாகவே அது போய் வரக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த மாலை நேரங்களில் வந்து இந்த இடத்துல வந்து கூடுற இடம், பொழுதுபோக்கான இடத்துல தான் வந்து இந்த சேவை வந்து தொடங்கி இருக்குது. என்ன மாதிரி எந்த நாட்டிலேருந்து வாரீங்க? நாங்கள் நோர்வேலேருந்து வந்தோம். இதெல்லாம் கூட ஃபேமிலியா? இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, வாங்க. என் மனைவி, என் பிள்ளைகள். எவ்வளோ காலமாக நோர்வேல இருக்கிறீங்க? நான் வந்து நோர்வேல 26 வருஷம். பிறந்ததே அங்கே தானே? இல்லை, நான் யாழ்ப்பாணத்தில் பிறந்தேன். யாழ்ப்பாணத்தில் காலத்து வந்தது என்ன மாதிரி ஃபீல்? சந்தோஷமா இருக்கு. நாட்டை காட்டுறது தான் பிள்ளைகளோட வந்தேன் நான். பிள்ளைகளை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. என்ன அது? இவன் என் மூத்த மகள் வித்யா. பேர் தமிழ் காய்ப்பா? நாங்கள் தமிழ் கொஞ்சம். வணக்கம் சொல்லுங்க. மெக்கப்படி. வணக்கம். வணக்கம். என்ன பேர்? வித்யா. இவ 2வது மகள். வணக்கம். உங்களுக்கு என்ன பேர்? Diana. ஓகே. அவ தமிழ் கதைப்பா. வணக்கம், எனது பேர் Renate. என்ன பேர்? Renate. ஓகே ஓகே. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? Yes ma'am. Do you like? Yeah, I like very much. It's very nice. நீங்க லவ்னி வெட்டிங் பண்ணீங்க? நாங்க தமிழ் பிள்ளைகள் இல்லை, நான் இருக்கிற இடத்துல. அப்போ நீங்கள் இன்றைக்கு நல்லூரெல்லாம் போனதா? நாங்கள் நல்லூருக்கு போனாங்க, நிறைய இடம் யாழ்ப்பாணத்துக்கு போனாங்க. இப்போ கோட்டை வாக்குறேன்னு சொல்லி வந்தாங்க. அப்போ தான் இதில்
ஆக்கில் இருந்தால் என்னன்னு சொல்லி பார்க்க வந்தோம். நீங்கள் போட்டிங் போயில்லையா? போட்டிங் ட்ரை பண்ணுவோம். இப்போ யார் கேட்டவர் வரைச்செல்லாம் போகிறக்கு பிளான் கேட்டுருக்கேன். எவ்வளோ காலம் கழிச்சு வந்தீங்க? நான் இப்போ 26 வருஷத்துக்கு பிறகு வந்துக்கிறேன். 99 போனேன். அவ்வளோ யாழ்ப்பாணத்தில் முதல் நீங்கள் போயேக்க இருந்ததுக்கும் இப்போ வந்து பார்க்க வித்தியாசம் என்ன வித்தியாசம்? எல்லாமே வித்தியாசம். எல்லாமே வித்தியாசம். நல்ல டெவலப்மெண்ட் நடந்திருக்குது டவுனுகளுக்குள்ள பிஸ்னஸ் ரீதியில். பள்ளிக்கூடங்கள் சரி, கட்டிடங்கள், ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி. ஆனால் ட்ராஃபிக் எல்லாம் கூடிட்டு தான். ட்ராஃபிக் தான் பாதுகாப்பு தெரியல. கவனமா. சரி, ஓகே, நன்றி அண்ணா. பாய் காட்டுங்க. பாய் பாய். பார்த்தீங்க சொன்னால் வந்து தெரியும், இந்த போட்டிங் வந்து இப்போ புதுசாக வந்துருக்கு பாருங்க. இப்போ தான் வந்து இது பார்த்தீங்க சொன்னால் இந்த போட்டிங் சேவை இப்போ தற்சமயம் வந்து கொண்டு வந்திருக்குன்னு வந்து பாருங்க சொன்னால் இறக்குற காட்சியை தான் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க. எல்லாரும் டூரிசம் அட்வான்ஸ் வந்து இருக்கு பாருங்க. இதில் பாருங்க வந்து இதை கடலுக்கு கொண்டு வர காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். வந்து யாழ்ப்பாணம் சந்தோஷமாக போட்டிங் சேவையில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நாலு பேர் போகலாம் என்ன? 4 பேர் போகலாம் என்ன? 2 பேர் ஒரு ஆள் சுத்துறதோ 2 பேர் சுத்துறதோ? பின்னாடி இருக்கிற என்ன? மற்ற போட்டும் வருது, 2வது போட்டும் வருது. சுத்துக்கண்ணு வா, வெற்றிகரமா கடல்ல ஓட தொடங்கிருக்கீங்க. ஓ, சூப்பரா தான் இருக்கு. மாலை நேரம். வாவ், நைஸ் நைஸ் நைஸ். யாழ்ப்பாணம் பாருங்க, இப்பதான் வந்து கொண்டு வந்த சூட அடுத்த வந்துறாங்குது. 2வது போட்டும் வந்து நீங்கள் இறக்குறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க. இதுக்கு 2 போட் வந்து சேவை வந்து நடைபெற போகுது. இந்த போட்ல பெரிய போட்டும் வந்து 2 நிக்குது பாருங்க. அதுவும் வந்து இந்த இடத்துல வந்து ரெடியா இருக்குது. அந்த கைக்கு போடு சின்னடா. அவனை வாங்கடா. பாருங்க, 2வது போட்டுக்கு வந்து கடல்ல ஓடி போய் கொண்டிருக்கீங்க பாருங்க. அந்த முதல் படகு வந்து அங்க எவ்வளவு தூரத்துக்கு போயிட்டுன்றதை பாருங்க. அங்க இங்க தொடர்ந்து வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கலாம், பயன்படுத்தலாம். மக்களே, அழகிய ஒரு மாலை பொழுது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த காட்சியை.
எல்லாரும் டூரிசம் போயிருங்க ஹப்சன் அவர்கள் அந்த போட் கிட்ட அந்த போட் ஈஸ்வரன் உங்களோட போட்டை கிட்ட கொண்டு போங்க உங்களோட போட்டை கிட்ட கொண்டு போங்க குயிக்கா போங்க லைன்ல ஒரு யாழ்ப்பாணம் பொதுசன நூலகத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. பார்த்தீங்க சொன்னால் அந்த கோட்டையை வந்து பார்க்க ஒரு அழகாக இருக்குது. அந்த மாலை நேரத்தில் பாருங்கள், இதில் வந்து நான் யாழ்ப்பாணத்தை வந்து காட்டிக்கொள்கிறேன். கலாச்சார மண்டபம், நூலகம் எல்லாமே வந்து இந்த இடத்துல தெரியக்கூடியமே இருக்குது.